ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆட்டுக்கால் பாயா ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டல்லாம் கொடுக்குற மாதிரி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஆட்டுக்கால் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் தண்ணி ஊற்றி ஆட்டுக்கால் போட்டு அதில் மஞ்சத்தூள், உப்பு, வெறுமிளகாத்தூள், அப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, இதெல்லாம் இஞ்சி பூண்டு சாந்து இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சுருங்க. அதை விசில் வந்து ஒரு 10 விசில் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஆட்டுக்கால் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கூட உங்களுக்கு விசில் வேணுமா நீங்கள் வச்சுக்கோங்க. பாயாவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம பட்டை, அப்புறம் ஏலக்காய், பெருஞ்சீரகம், மிளகு, கசகசா, தேங்காய், புதினா இதெல்லாம் தான் போட்டு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் அளவுலாம் போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பாயா ரெசிபிக்கு வேண்டிய வெங்காயம் தக்காளி கட் பண்ணிடலாம். நான் வந்து 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்துக்கிறேன். மீதி பாதி வெங்காயம் தக்காளி வந்து நான் வேக வைக்கும் போது போட்டேன்ல, அதுதான் மொத்தமாக டோட்டலாக பாயாவுக்கு வந்து 3 வெங்காயம் 3 தக்காளி நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நீங்களும் கேல்குலேட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. தக்காளியும் சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். எண்ணெயை விட்டு பட்டை, இலை, பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். ஆனியன் நல்லா வதங்கண்டும் நம்ம இஞ்சி பூண்டு சாந்து போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சாந்து போட்டு அதையும் நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்து தக்காளி நம்ம ஆட் பண்ணிடலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு சாந்து, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிடலாம். நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி ஐட்டம்லாம் ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள், வெறுமிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு வதக்குங்க கொஞ்சம். இப்போது இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க ஆட்டுக்கால் எடுத்து போட்டுடலாம். போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா நம்ம ஆட்டுக்கால் வேக வச்சு வச்சுருக்கோம்ல தண்ணி, அந்த தண்ணியை ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு அது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமேட்டா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா கொதிக்க விடலாம். அதை அந்த பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டு நீங்கள் மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இது நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும்.
எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஆப்பத்துக்கு தான் இந்த ஆட்டுக்கால் பாயா ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இடியாப்பம், ஆப்பம், இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஆட்டுக்கால் பாயா. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.